குயிக்காக ஒரு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சின்னதாக ஒரு வெங்காயம், 2 தக்காளி, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இல்லைன்னா ரசம் பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறணும். நம்ம வேக வச்சதுல எல்லாம் ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வடிகட்டி சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒன்றும் அதிகமாக நசுக்கி வச்ச பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சியை பார்த்து இப்போவே சரி பண்ணிடலாம். உப்பு தேவை இருந்தாலும் இப்போவே பார்த்து போட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை கிள்ளி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாதத்தோட இந்த தக்காளி ரசம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.